இன்றைக்கி சேமியா வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு உடச்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயே ஒரு பாக்கெட் சேமியாவை பிரித்து கொட்டி நல்லா அதையும் லைட்டாக வதக்கிக்குங்க. வறுத்த சேமியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை வதக்கிக்குங்க. நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 600 ml அளவு தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்குங்க. சூடான தண்ணியை நல்லா சேமியா வெந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா சேமியா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 200 கிராம் ஜீனி சேர்த்துக்குங்க. அப்புறம் அதே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கலர் பவுட்ரு, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் சேர்த்துக்குங்க. அப்புறம் அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. நல்லா சீனி கரைஞ்சி திக்காகி வரட்டும். இப்போ நல்லா இந்த அளவு திக்காகி வந்ததுக்கப்புறம் இதில் மேலாப்பில் இன்னொரு 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ நெய்யை விட்டு நல்லா கலந்து எடுத்தோம்னா நம்மளோட சுவையான சேமியா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுங்க.